ரொம்ப ஓவரா பேசுறாங்க பாஸ். நான் பாடம் எடுக்கவே வேணாமா? நடத்தி தொலைக்கணுமா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன். ஓகே குழந்தைங்களே, இப்ப நான் உயிரெழுத்து எடுக்க போறேன். ஐயோ, உயிர் எடுக்க போறியா? கொலகாரன் டாடி, கொலகாரன். கிளம்பி போயிட்டே இருப்பேன். என்ன கலாய்க்கிறே நீ? வெட்டி கீழே போடாதே. பேபி டீச்சர் அப்படியே பேச கூடாது. சாரி கேளு. சாரி சார். அந்த பயம். இப்ப நான் கிளாஸ் எடுக்க போறேன். கிளாஸ் எப்படி எடுக்க முடியுமா? இதுக்கு மேல முடியுமா? குழந்தை பாவம் விளையாடுது. இதெல்லாம் அப்படியே பேச கூடாது. வாத்தியார் கிளாஸ் எடுக்க போறேன்னு சொல்றாரு. பாடம் நடத்த போறேன்னு சொன்னா புரியுதா? என்ன டார்ச்சர். எல்லாரும் படிச்சிட்டு தான் பாடம் எடுப்பாங்க. இந்த வாத்தியார் இடிச்சிட்டு பாடம் எடுக்கிறாரு. இவ போய் குழந்தைன்னு சொல்றீங்களா? எவ்வளவு டார்ச்சர் பண்ணி பாருங்க. பாவம் குழந்தை இல்ல. சரி விடுங்க. இப்ப என்ன பண்ணலாம்ன்ற நீ? என்ன பண்ணலாம்? நீ எதுக்கு வந்த? அதுவே மறந்துட்டேன். எதுக்கு பஸ் வந்த? பாடம் நடத்த போறேன். பாடம் எடு. நடத்து. எல்லாரும் நல்லா கவனிங்க. கவனிச்சுக்கோ. தம்பி, இது என்ன? தெரியல சார். ஏண்டா ஆ கூட தெரியாது உனக்கு? போர்டே தெரியல சார். இந்த ஆயா தான் மறைச்சிக்கிட்டாங்க. அடி, யார பத்திர ஆயா சொன்னா கொன்னிடுவேன். டாடி, ஆயா சொல்றேன் டாடி. சும்மா சொல்றானே. சுமாரா. டேய், மனசுல பட்டத டக்குன்னு சொல்லாதடா. பாப்பா ஷாக் ஆகுதுல. டேய், சுமாரா. ஏதா பாடம் நடத்தி தோடா. எங்க இருந்து பாடம் நடத்துறது? ஆ போட்டோன்னு அடிதடியில போய் நிக்குது. எப்படி சமாளிக்கிறது? சா போட்டு சமாளி. அதுக்கு சே போட்டு ஒரேடே போய் சேர்ந்துடுற. எடுங்க வாத்தியார், ஏதோ எடுங்க. எப்படி சமாளிக்கிறது? குழந்தைங்களே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா டக்குன்னு என்கிட்ட கேளுங்க. தைரியமா நான் பதில் சொல்லிடுறேன். வாத்தியாரே, நீ இன்னும் பாடமே எடுக்கல, அதுக்குள்ள டவுட் கேட்க சொல்ற? இத பார், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. புரியுதா? அவ்வளவுதான் மரியாதை. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பிரஷர் ஏறிடுச்சு. இத பார், உனக்கு டவுட் இருந்தா கேளு, இல்ல மத்தவங்கள கேட்க விடு. கேட்க விட மாட்டேன். எல்லா டவுட்டும் நான் தான் கேட்பேன். எந்த கேரக்டரா இருந்தாலும் நீ இப்படிதான் பேசுவேன். கேளு போல. கிரேப்புக்கு தமிழ்ல என்ன சார்? திராட்சை பழம். பைனாப்பிளுக்கு? அன்னாச்சி பழம். ஆப்பிளுக்கு? ஆப்பிளுக்கு தமிழ்லயும் ஆப்பிள் தான். அப்போ ஆப்பிளுக்கு இங்கிலீஷ்ல என்ன? பாஸ், இது சந்தேகம் கேக்குற மாதிரி தெரியல. வேணா என்ன டார்ச்சர் பண்ண கேக்குற மாதிரியே தெரியுது. இதே சொல்லி சமாளி. தெரியலையா வாத்தியாரே? அப்படின்னா வேற டவுட் கேக்குறேன். நான் தப்பிச்சேன் பாஸ். கேளு. பொட்டேட்டோ இருக்குல்ல, பொட்டேட்டோ, அந்த பொட்டேட்டோக்கு தமிழ்ல என்ன? இப்ப பழத்துல இருந்து காய்க்கு வந்துட்டியா? பொட்டேட்டோனா உருளைக்கிழங்கு. லேடிஸ் ஃபிங்கருக்கு? வெண்டைக்காய். கேரட்டுக்கு சொல்லுங்க சார். அச்சோ, தெரியல சாருக்கு. கேரட் தான் பாஸ். சித்தன் கலங்கினாலும் எப்படி சிக்கலான கேள்வியை கேக்குது பாத்தீங்களா பாஸ்? வாத்தியார் வேலை ரொம்ப ஈஸின்னு நினைச்சேன் பாஸ். டூ மச்சா கஷ்டமா இருக்குது பாஸ். சார் சொல்லுங்க சார். ஐயோ சார், இதுக்கும் பதில் தெரியலையா? தெரியும். அர்ஜென்ட்டா பாத்ரூம் வந்துருச்சு, போயிட்டு வந்து சொல்றேன். பதில் சொல்லிட்டு தான் போகணும். ஐயோ டாடி, போனா வர மாட்டாரு. வருவாரு. சரி டாடி, கணக்கு வாத்தியார் வர சொல்லுங்க, நான் கணக்கு சரியா போடுறேன். கணக்கு வாத்தியாரா? அவருக்கு அரேஞ்ச் பண்ணலையே. அவருக்கு நான் எங்க போவேன் இப்போ? சீக்கிரம் வர. சரி வர சொல்ல. டேய் கொலம்பஸ், டேய் கொலம்பஸ், நான் வரல பாஸ். என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். சொல்றது கேளுடா. என்ன பேபி மேக்ஸ் டீச்சர் கேக்குதுடா. மேக்ஸ் டீச்சரா? கிழிஞ்சது போ பாஸ். பேசாம ஸ்கூல் லீவுன்னு சொல்லி உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். டேய் நம்ப மாட்டாங்கடா. பாதி கணக்கு தாண்டி ஆச்சுடா. மிச்சத்தை சமாளி போடா ப்ளீஸ். அதுக்கு பாடம் கடத்துல போய் என்ன கூட சொல்றீங்களா? டேய் ஹெல்ப் பண்றா ப்ளீஸ். டேய் சொல்றது கேளுடா. டேய் சரி, ஆனா ஒரு விஷயம் பாஸ், இந்த மேத்ஸ் டீச்சரோட நிறுத்திடணும். பிசிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி ட்ரை பண்ணுங்க. என்னால முடியாது. சீக்கிரம் ஏற்பாடு பண்றா ப்ளீஸ். எங்க போனாம? காணுமே.
பாஸ் ஓரளவுக்கு விவரம் சொல்லி கூட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் அவங்க ஓகே சொல்ல வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. என்ன விளையாடுறா? இன்னைக்கு படிப்பே அறவர என்ன போய் கணக்கு டீச்சர் நடிக்க சொல்றேன்? வேற வழியே இல்ல மாமி, ஏதாவது கணக்கு சொல்லி சமாளிங்க. சமாளிக்கிறதா? எப்படி? எது எப்படி சமாளிக்கிறதா? ஓசி சக்கரை கொடுத்தவங்க திரும்ப வந்து கேட்கும்போது சமாளிச்சு பேசி அனுப்பிடுவீங்கல்ல, சேம் அதே ஃபார்முலா தான். அத போய் மேல மேக்ஸ்ல போடுங்க. போங்க போங்க. இத பாருங்க மாமி, நீங்க மட்டும் நல்லா நடிச்சீங்கன்னா உங்களுக்கு 5 கிலோ சக்கரை தரேன். ஃப்ரீயா ஃப்ரீயா ஃப்ரீயா. சக்கரை ஒண்ணு டக்குன்னு சரிஞ்சிருச்சு. 5 கிலோவா? ஆமா 5 கிலோ. கண்டிப்பா வாங்கி தருவியோ? கண்டிப்பா கண்டிப்பா வாங்கி தரேன். டேய் அதான் வாங்கி தரேன்னு சொல்றாருல, என்ன டவுட்? விட்டா ஸ்டாம்ப் பேப்பர்ல சைன் பண்ணி கேப்ப போல இருக்கு. இப்படி ஓசியில சுகர் தின்னு உன் உடம்புல சுகர் ஏறி உருளைக்கிழங்கு போன்ற மாதிரி குண்டா இருக்கிற நீ சப்பையா வாழைக்க பத்தி மாதிரி மாற போற. என்ன லுக்கு? போ, ஸ்டூடெண்ட் மேலதான் இருக்காங்க, போய் கிளாஸ் எடு. நீ வாடா. நானும் வாடா வாடா. பாஸ் பாஸ் வாடா பாஸ். சொன்னா கேளுங்க பாஸ். மழை சிங்கத்தோட கோவில்ல கூட்டு போறீங்க பாஸ். என்ன பண்றது? சமாளிங்க. என்ன சொல்றதுன்னு புரியலையே. பாடத்துக்கு ஒண்ணுமே புரியலையே. மூஞ்சில குத்து எடி. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஜனகணமன பாடுங்க. மிஸ், ஜனகணமன ஸ்கூல் முடியும் போது தான் பாடுவாங்க, இப்ப பாட மாட்டாங்க. அப்படியா? நான் கணக்கு டீச்சரா, உங்க எல்லாருக்கும் கணக்கு சொல்லி தரேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. மிஸ் எனக்கு 10 வரைக்கும் தெரியும், வேற ஏதாவது சொல்லி கொடுங்க மிஸ். வேற ஏதாவதா? கழுத்தல் கணக்கு சொல்லி தரவா? 2ல 1 போச்சுன்னா எவ்வளவு? 1. குட். 4ல 2 போச்சுன்னா எவ்வளவு? 4ல 1 2. குட் பேபி, வெரி குட். 8ல 9 போச்சுன்னா? ஐயோ 8ல 9 போகாதோன்னோ. அப்ப என்ன செய்யணும்? பக்கத்துல கடன் வாங்கணும். பக்கத்துல கடன் வாங்கணும். பாத்தீங்களா பாஸ், இந்த சக்கரை மாமி வீடு வீடா போய் கடன் வாங்குறத என்ன கணக்கா சொல்லி கொடுக்குது பாருங்க பாஸ். உட்ரா, ஏதோ சமாளிக்குது இல்ல. உங்க அம்மா சமாளிச்சிட்டாலும். மிஸ், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன பாஸ்? உங்க அம்மா டவுட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாமி கண்டமாய் நம்மள போட்டு கொடுத்துரு போகுது பாஸ். என்ன பண்றது? ஒரு நிமிஷம் இருங்க, டக்குன்னு ஐடியா பண்றேன். என்ன? ஐயோ டாடி எங்க இருக்க? டாடி சீக்கிரம் வா. ஸ்கூல் முடிஞ்சு போச்சு டாடி. அதான் நான் பார்த்தேன். வா போலாம். டாடி ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். சரி வரமே. தப்பிச்சு நீ. ஆமாயா, டாக்டர் தான் பேசுறேன். யோ, நான் கொடுத்த மாத்திரை ஒழுங்கா போட்டியா இல்லையா? மாத்திரை போடலன்னா நோய் எப்படியா குணமாகும்? ஒன்று கொடுத்த மாத்திரையே ஒழுங்கா போடு, அப்படி இல்லைன்னா மண்டையை போடு. என் உயிரை எடுக்காத, போன வையா. ஹலோ, யாருங்க நீங்க இங்க வந்து கத்துட்டு இருக்கீங்க? யாரா? நான் யாரா? ஆமா. ஏம்பா, கோட்டு வச்சிருக்கேன், ஸ்டெல்லஸ் வச்சிருக்கேன், இவ்வளவு அடையாளம் இருந்தும் என்ன யாரு நான் கேக்குறேன்? என்ன பார்த்தா டாக்டர்னு தெரியலையா? ஓ, நீங்க டாக்டரா? என்ன இப்பவும் டவுட்டா கேக்குற? சே, இதுக்கா நான் கஷ்டப்பட்டு மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கி பல லட்சம் செலவு பண்ணி டாக்டருக்கு படிச்சேன். ஷேம். இருங்க சார், கூல் டவுன். நீங்க டாக்டர் தான், ஆனா எதுக்காக, எந்த காரணத்துக்காக நீங்க வந்திருக்கீங்க? அதை கேட்க நீ யாரு? நான் யாரா சார்? இது என் வீடு சார், நான் கேட்காம யார் கேட்பாங்க? உன் வீடா இருந்தா நீ கேள்வி கேட்பியா? ஹலோ, என்ன சொல்றீங்க நீங்க? உங்க வீடா இது? அப்படின்னா மிஸ்டர் மாதவன் நீங்க தானே? ஆமா. இந்த வீட்டுல ஒரு அம்மா குழந்தையா மாறிட்டாங்கன்னு சொன்னாங்களே, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? மிஸ்டர், டாக்டர் கிட்டயோ வக்கீல் கிட்டயோ எதையும் மறைக்க கூடாது. நான் மறைக்கல சார், உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டேன், அவ்வளவுதான். கிரேட் இன்சல்ட். நான் ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக மும்பை போயிருந்தேன். சரி. இங்க இப்படி ஒரு பேஷண்ட் இருக்காங்க, வந்ததை அட்டெண்ட் பண்ணுங்கன்னு டாக்டர் மனோகர் தான் எனக்கு போன் பண்ணி சொன்னார். ஓ, நீங்க தான் அந்த சைல்ட் ஸ்பெஷலிஸ்டா? இப்பதான் உங்களுக்கு ஓப்பனிங்கே புரியுதா? இல்ல சார், நீங்க 1 வீக் கழிச்சு தான் வரதா சொன்னாங்க. அப்படி பார்த்தா நீங்க நாளைக்கு தான் வந்துக்கணும். நீங்க ஒரு நாள் முன்னாடியே வந்திருக்கீங்களே, அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். போன வேலை சீக்கிரம் முடிஞ்சது, அதனால ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டேன். அது தப்பா? ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க கூடாதா?
சார் நான் கிளம்புறேன், நீங்க வேற சார் டாக்டர் சார் இருக்கு சார், எதுக்கு சார் டென்ஷன் ஆவறீங்க தேவையில்லாம ப்ளீஸ். சார் நீங்க தான் என்ன டென்ஷன் பண்றீங்க. டாக்டர் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும், நீங்க டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க. சாரி சார் உள்ள வாங்க சார் ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க தான் பேஷண்டா? இல்ல என்னுடைய வைஃப். ஹலோ சார், வைஃப் மதர் பிரதர் சிஸ்டர் யாரு வேணாலும் பேஷண்டா இருக்கலாம், நீங்க ஏன் கன்ஃபியூஸ் பண்றீங்க? நான் கன்ஃபியூஸ் பண்ணல சார், இவங்க பேஷண்ட் இல்ல என் வைஃப். அப்ப பேஷண்ட் யாரு? என் மதர். அவங்க எங்க? கூப்பிடுறேன் இருங்க. பேபி பேபி. சார் மதரை கூப்பிடுறேன்னு பேபியை கூப்பிடுறீங்க? பேபி தான் மதர். வாட் எ மெடிக்கல் மிராக்கல். பேபி எப்படி மதரானாங்க? ஹலோ மதர் கிராண்ட் மதர் ஆகும்போது பேபி மதர் ஆகக்கூடாதா? என்ன யாருங்க இந்த லூசு? என்னங்க என்ன லூசு கிசுன்றாங்க? டென்ஷன் ஆகுங்க சார், அவங்களும் கொஞ்சம் லூஸ் தான். இல்ல அதுக்குல இல்ல டாடி இல்ல டாடி. ஐயோ டாக்டருங்க. டாக்டரா? ஆமா ஆமா உட்கார் உட்கார். தோ இவர் தான் டாக்டர். பேபி டாக்டரோட பார்க்கணுமா? டாடி நான் என்ன மாநாட மயிலாட ப்ரோகிராமா? இந்த ஆள் இதுக்கு என்ன பார்க்கணும்? ஐயோ உள்ள சொல்லக்கூடாது டாக்டர், இவங்க தான் பேஷண்ட். இந்தம்மா பொம்பளை. நானும் பொம்பளை இல்ல குழந்தை. நீயா குழந்தை? சரி கண்ணு காட்டு. கண்ணு காட்ட மாட்டேன், கண்ணு காட்ட மாட்டேன். கண்ணு காட்டுலன்னா நோண்டிடுவேன் கண்ணு. கண்ணு காட்டுமா? வாய காட்டு. ஐயா அச்சி பல்லுகள் எல்லாம் வச்சிருவா. வாய காட்டு. டாக்டர் டாக்டர் தான் பேஷண்ட் சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணோம். அதுவும் சைல்ட் டாக்டர் சொல்றீங்க, ரொம்ப ரஃபா பேசுறீங்க. ஏன் டாக்டர்னா சாஃப்ட்டா தான் இருக்கணும்ட்டு ஏதாவது கட்டாயம் இருக்கா? என்ன ஏன் சார் பாக்குறீங்க? நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை பாருங்க. ஓகே சரி டாக்டர். ஆமா இந்த அம்மாவுக்கு என்ன இந்த மாதிரி ஆச்சு? அது டாக்டர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்லா பேசிட்டு நல்லா சாப்பிட்டு போய் படுத்தாங்க. காலையில போய் பார்த்தா குழந்தை மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க, குழந்தை மாதிரி நடந்துக்காங்க. சோ அன்னைக்கு ராத்திரி தான் இந்த அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு. பேயா? இல்லம்மா, அன்னைக்கு ராத்திரி தான் இந்த அம்மா மூளை லாக் ஆயிருக்கு. இந்த மாதிரி வியாதி கோடியில ஒருத்தருக்கோ லட்சத்துல ஒருத்தருக்கோ தான் வரும். அந்த வகையில பார்த்தா உங்க அம்மா லட்சத்துல ஒருத்தி. அதுக்காக நீங்க பெருமைப்படணும். எது டாக்டர்? பெருமைப்பட்டுக்கிட்டே கொஞ்சம் வருத்தமும் படணும். எப்படி டாக்டர் ஒரே சமயத்துல ரெண்டு ரியாக்ஷன் பண்ணுது? பெருமைப்பட்டுக்கிட்டே வருத்தப்பட முடியுமா? இப்ப பண்றிய அதே மாதிரிதாம்மா. ஏன்னா அது ஒரு பெரிய பேயாச்சே, பெரிய நோயாச்சம்மா. டாக்டர் இதை குணப்படுத்தவே முடியாதா? யார் சொன்னது? யார் சொன்னது? நீங்களா கமிட் போயிட்டா நானா பொறுப்பு? முடியும் சார் முடியும். எத்தனை நாள் ஆகும்? அதை சொல்ல முடியாது. 6 மாசம் ஆகலாம், இல்ல 6 வருஷம் கூட ஆகலாம், சில டைம்ல ஆகாமே போகலாம். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணி as a டாக்டரா எப்படியாவது இந்த அம்மாவை நான் குணப்படுத்துறேன். பட் ஒன் கண்டிஷன். என்ன டாக்டர்? இவங்க சரியாகிற வரைக்கும் ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கணும் சார். அழுவாங்க, இங்க பாருங்க அடம் பிடிக்கிறாங்கல்ல, அதுவும் பண்ணுவாங்க. குச்சி ஐஸ் கேட்பாங்க, சில டைம் கோன் ஐஸும் கேட்பாங்க. பாத்தீங்களா குழந்தை மாதிரி கேக்குற கப் ஐஸும் கேட்பாங்க. எல்லாம் நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். அவங்க மனசு நோகாம பாத்துக்கணும். நீங்க அவங்க போக்குலயே விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் சார். வரட்டுங்களா? டாக்டர் மருந்து மாத்திரை தர போறீங்களே? என்ன சார் மருந்து மாத்திரை? எனக்கு தெரியாதா? மருந்து மாத்திரை தரணும்ன்றது எனக்கு தெரியாதா? நான் டாக்டருக்கு படிக்காமலையா வந்திருக்கேன்? இல்ல டாக்டர் நீங்க எதுவுமே சொல்லாம போனீங்களே, அதனால கேட்டேன். ஐயோ சொல்றேன் சார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த அம்மாவை பத்தி ஆராய்ச்சி பண்ணி ஆலோசனை பண்ணி யோசனை பண்ணி என்ன மருந்து இந்த அம்மாவுக்கு தரலான்றத SMS-ல அனுப்பி வைக்கிறேன் சார். அதுக்கப்புறம் மருந்து கொடுங்க. பட் ஒன் கண்டிஷன். என்ன? இந்த அம்மாவை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதை நல்லா மனசுல வச்சுக்கிட்டு மனசு நோகாம பாத்துக்குங்க. இவங்க ஒரு வாயிலா பூச்சி சார். பாத்தீங்களா? வரமா வரமா ராஜாமா சார், கவனத்துல வச்சுக்க சார், குழந்தை மாதிரி சார். ஐயோ என்னங்க, அந்த டாக்டரை விட உங்க அம்மாவே மேலு. மம்மி இரு கௌசி, அவர் ரொம்ப படிச்சிருக்காரு, அதனால கொஞ்சம் பெத்துக்குள்ளமா இருக்காரு. நீ தப்பா எடுத்துக்காத. டாக்டர் எப்படி தானே அம்மாக்கு குணமானா போதும். இல்ல தேவி. மம்மி மம்மி நான் உங்க குழந்தை, என்ன தூக்கு. அதோட நான் ஃபேன்ல போட்டுப்பேன், தூக்கு. இல்லையா? டாக்டர் என்ன சொன்னாரு? குழந்தை மாதிரி பாத்து சொன்னார்ல. பின்ன என்னங்க, உங்க அம்மா போற போக்குலயே போனா அப்புறம் நான் போய் சேர்ந்துறோம் போல இருக்கே. ஆள விடுங்க. என்ன கோசில நீ போ. போடி.
டாடி டாடி நீ ஐயோ. தூக்கு டாடி நீ என் டாடி தானே என்னால முடியாதுமா? டாடி பெலி நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரதுக்கு டாடியாவது உயிரோட இருக்கணும்ல, அதனால உப்பு போட்டு தூக்க முடியாதுமா ப்ளீஸ்மா. அப்படினா டாடி நான் உன்னை தூக்குறேன் வா டாடி டாடி வா வா டாடி பாவம் பெலி. ஐயோ ஐயோ டாடி டாடி வா டாடி மம்மி ஐயோ வாங்களே யாராவது வாங்க உப்பு மூட்டை தூக்குறேன் மம்மி பேபி பேபி என்னாச்சு பேபி பேபி என்னாச்சு என்னாச்சு ஏன் அது கீழே போட்டுருக்க? நான் அப்படிதான் போடுவேன் அச்சோ அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா கண்ணா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா எனக்கு சொல்லு. டாடி வெளியில என் வயசு பசங்க எல்லாம் விளையாடிட்டு சரி. இருக்காங்க இவங்க வயசுனா 60. அப்ப பிள்ளைங்க எல்லாம் முதியோர்கள். என்னங்க வெளிய ஏதாவது முதியோர்கள் ஆண்டு விழா நடக்குதா? ஓ கௌசி நீ வேற சும்மா இரு, சின்ன குழந்தைங்க சொல்றாங்க அவங்க. நீ சொல்லுமா, அவங்க விளையாடிட்டு இருந்தா உனக்கு என்னமா? ஐயோ டாடி என்ன இந்த ஆட்டத்துல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க ஐயோ கிழிஞ்சது. சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டுல இவங்களை எப்படி சேர்த்துப்பாங்க? இரு கௌசி நீ வேற. மம்மி நீ ஏதாவது பேசுன ஒரு பாட்டுல மண்டி பொளந்துருவேன் அம்மி பாவம்ல, அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. பின்ன என்ன டாடி நானும் சின்ன குழந்தை தானே என்னையே விளையாட்டுல சேர்த்து கூடாது ப்ளீஸ் டாடி நீ வந்து என்ன விளையாட்டு இல்ல 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 இரு இரு பா, நீ வெளிய போடா. உன்னோட விஷயம் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா? என்ன விஷயம் அது உனக்கு சொன்னா புரியாதுமா. நீ சொல்லு சொல்லு நான் புரிஞ்சுக்கிறேன் ஐயோ வேண்டாம், நீ புரிஞ்சுக்க வேண்டாம். நீ வேணா வீட்டு உள்ளேயே விளையாடுன. ஐயோ டாடி நான் வீட்டுக்குள்ளேயே விளையாடுனா பாக்குறவங்க எல்லாரும் என்ன லூசு லூசு சொல்ல மாட்டாங்க நீ வெளிய போய் விளையாடுனாலும் அப்படிதான் சொல்வாங்க. ஐயோ மம்மி மம்மி நான் உன்னை அடிச்சு கொன்னுடுவேன் கௌசி சும்மா இரு. ப்ளீஸ் டாடி ப்ளீஸ் என்ன விளையாட்டுல சேர்த்து விடுவியா இல்லம்மா மாட்டியா நான் சொல்றது கேளு, நீ வீட்டு உள்ளே விளையாடு. வேணா நானும் மம்மி உன் கூட சேர்ந்து விளையாடுறோம் சரியா? ஐயே நீங்க ரெண்டு பேருமே ஐயோ உங்க ரெண்டு பேர் மூஞ்சியுமே பாக்க சகிக்கல நான் அந்த பசங்களோட தான் விளையாடுவேன் நீ வந்து ஐயோ சொல்லு வேண்டாமா டாடி. வேண்டாமா சொல்றது கேளுமா, சரியா வராதுமா. நான் சொன்னா கேட்க மாட்டாங்கம்மா அவங்க. ஐயோ இப்ப நீ சொல்ல போறியா இந்த டேபிள தூக்கி ஐயோ, போட்டு உடைக்கவா வேண்டாம், வேண்டாம். சொல்றேன் வா, எதையாவது சொல்லி சேர்த்து விடுறேன் வா 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 போடி வா. கேள்வி நான் உன்னை விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டேன் தெரியுமா என்ன நீ அம்மா கறி போடுற கட்டியே ஐயோ எனக்கு உடனே போய் ஒரு மாடல் ட்ரெஸ் வாங்கிட்டு வாங்க. இரு கோசி இரு கோசி இரு கோசி. பாவம் குழந்தை சும்மா இரு. பேபி இரு வரேன். என்ன பார்த்தா கிழவின்னு சொன்ன கிழவி உன்னை குழவி மாதிரி இருந்து கொட்டிக்கிட்டே இருக்க இரு. ஏய் பசங்களா இவங்களே ஆட்டத்துல சேர்த்துக்கடா. ஏமா சிரிக்கிறீங்க? இவங்களையா என்ன அங்கிள் காமெடி பண்றீங்களா? விளையாடுற வயசா இவங்களுக்கு? பாட்டியோட சேர்ந்து எங்களை விளையாட சொல்றீங்களா? பாரு டாடி வேற பாட்டி சொல்றா ஏம்மா, சும்மா விளையாட்டு சொல்றாங்க. டாடியா? ஆ, ஏன் அங்கிள் நீங்க இவங்களுக்கு டாடியா? ஆமா கொஞ்ச நாளைக்கு அவங்க என்ன டாடின்னு கூப்பிடுவாங்க, அப்புறம் நான் அவங்கள பாட்டின்னு கூப்பிடுவேன். இப்படி ஜாலியா விளையாடிப்போம். அதெல்லாம் விடுங்க, நீங்க இவங்களை ஆட்டத்துல சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நாளைக்கு நான் ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி தருவேன் சரியா? சேர்த்துக்கிறீங்களா? உனக்கு வாங்கி தரேன், உனக்கு வாங்கி தரமா கண்டிப்பா ஷோரா வாங்கி தரமா, சேர்த்துங்க. அப்ப ஓகே அங்கிள் நீங்க போங்க நாங்க சரிம்மா. பாத்துக்கிறோம். பேபி பார்த்து விளையாடணும், காலெல்லாம் அடிபட்டு கூடாது சரியா? சரி டாடி வந்துருவோண்ணே. நான் அடிபடாம விளையாடுறேன் விளையாடுறேன். பால் போடு அங்க போடுறத இந்த பாட்டி சொன்னா நீ போடுறா குட் பாய் இந்தா ஏய் அவளுக்கு இந்தா இந்தா ஷபப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 . எப்போ இந்த சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து எப்போ எங்க அம்மாக்கு குணமாறுது? முடியலடா சாமி. வா அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்து விடுங்கன்னா குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாட விட்டுட்டு வந்திருக்கீங்க. கௌசல்யா என்ன கொடுமையோ அது. அவங்களோட ஓன் டார்ச்சர் ஜாஸ்தி ஆ, ஆயிடுச்சு. சொல்லுவீங்க நான் தான் உங்களுக்கு இழிச்சவாய் சொல்ல மாட்டீங்களா பின்ன? என்ன சும்மா இரு கௌசல்யா, விளையாடுறல குழந்தை. டாடி டாடி ஐயோ சுனாமி வந்துருச்சு. என்னம்மா என்னாச்சு? அதுக்குள்ள வந்துட்ட? நான் வேலையை முடிச்சிட்டேன் வேலையை முடிச்சிட்டியா? நான் விளையாண்டு முடிச்சிட்டேன் அப்படியா? சரி வா வந்து இப்படி உட்காரு. அமைதியா உட்காரு. அப்பா டீ சாப்பிட வர சரியா? ஐயா, மம்மி அப்ப எனக்கு பால் கொண்டா பால்ல இல்ல பால் காசு. கௌசல்யா பாவம் குழந்தை பாத்து இதுல கொண்டு வா. வா வந்து உட்காரு வா. வாடா செல்லம். குட் கேர்ள் டாடி உட்கார்றா. செல்லம் என்ன விளையாடுங்க நீங்க? பால் பாலா? இந்தா பால். குடி பால் இல்ல பால் அதான். ஐயோ நான் அந்த பாலை சொல்ல இந்த பாலை தான் சொன்னேன். குடி. குடி குடி குடி. ச்சே
உலகத்திலேயே 2 லிட்டர் வாட்டர் பாட்டில ஃபீடிங் பாட்டிலா மாத்தி குடிக்கிற ஒரே ஆளு உங்க அம்மா தான். கௌசல்யா கண்ணு கௌசல்யா பாவம் என்ன கண்ணு வைக்கிறாங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? பிள்ளையாராவது இத்தனோண்டு ஸ்பூன்ல தான் பால் குடிச்சாரு. ஆனா பிள்ளையார் சைஸ்ல இருந்துட்டு இம்மா பெரிய வாட்டர் பாட்டில டெய்லி குடிச்சிட்டே இருக்கு. ச்சே, இந்த மாசம் பால் காசு வேற 6000 தாண்டிடுச்சு. ஐயோ மாமி தவக்கல மாதிரி சைடு வீங்கிட்டா. என்னங்க கட்ட பொண்டாட்டி கரண்ட்ல வச்ச காக்கா மாதிரி கவுந்து போய் கால்ல கிடக்குற. ஐயோ என்ன கலெக்ட் பண்ணி கிடக்கு. வந்து தூக்குங்களே வாங்க. நீதானே ஊழ்ந்த, நீயே எழுந்துரு. குழந்தை மேல கண்ணு வச்சல, அதான் ஊழ்ந்த. எழுந்துரு எழுந்துரு. இந்த வீட்ல என்ன இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்களே, கேக்குறதுக்கு ஆள் பாத்து இல்லையா? பாத்து மறுபடியும் ஊழ்ந்துறாத. தூக்கி விட மாட்டேன்னு சொல்றீங்க. ஐயோ, என்ன கௌசல்யா மிதிக்கிற? உங்களை உள்ள வாங்க கவனிச்சுக்கிறேன். ஏன்பா மாதவா? யாரு? ஏன்பா மாதவா? உங்க அம்மாவுக்கு என்ன புத்தி கிட்ட கெட்டு போச்சா? ஏன் அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. என்னது ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்லாமதான் இந்த வயசுல என் பையனை அடிச்சு ஐஸ்கிரீம் புடிங்கி தின்னாங்களா? எனக்கு ஐஸ்கிரீம் புடிங்கி தின்னாங்க. ஆமாமா, என் புள்ளைய அடம் புடிச்சு அடி வாங்கி ஒரு ஐஸ்கிரீம் வாங்குச்சு. அதையும் உங்க அம்மா புடிங்கி தின்னுருக்காங்க. இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட என்ன காசு பணமா இல்ல? கடைக்கு போய் கிலோ கணக்குல வாங்கி தின்ன வேண்டியதானே? சின்ன பிள்ளைகிட்ட போய் புடிங்கி திங்கறாங்களே, கேவலமா இல்ல? மானகெட்ட குடும்பம். இன்னொரு முறை என் பிள்ளைய அடிக்கிறது புடிங்கி திங்கிறதுன்னு ஏதாவது நடந்துச்சு, எல்லாரையும் தெருவுக்கு இழுத்து கச்சேரி வச்சிருவேன், ஜாக்கிரதை. ஆனா இதெல்லாம் ஒரு குழப்பம். சரி, இது என்ன பேபி இது? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு ஏன் பேபி இப்படி மானத்தை வாங்குற? கேவலம் ஐஸ்கிரீம் புடிச்சு எடுத்துக்குவ. டாடி, நான் அவன் கிட்ட கொஞ்சோண்டு தான் கேட்டேன், அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதான் மொத்தத்தை அப்படியே புடுங்கி சாப்பிட்டுட்டேன். உனக்கு வேணுமா டாடி? சும்மா. நான் வேணா போய் வாங்கிட்டு ஓடி வந்துடுறேன். பேபி